அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலுக்கு நீங்கள் செல்கின்றீர்களா? அப்படியானால் உங்களுக்கு தனியான நன்மை ஒன்று கிடைக்கிறது. இதை நீங்கள் செய்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் உக்குபா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிமிலே 1469வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. நாங்களெல்லாம் மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலின் திண்ணையில் இருந்தபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். அப்போது அவர்கள் எங்களை நோக்கி, உங்களில் எவர் ஒவ்வொரு நாள் காலையிலும் புதுஹான் அல்லது அக்கீக் சந்தைக்கு சென்று பாவம் புரியாமலும் உறவை துண்டிக்காமலும் பருத்த திமிழ்கள் கொண்ட 2 ஒட்டகங்களுடன் திரும்பி வருவதை விரும்புவார் என்று கேட்டார்கள். நாங்களெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் அனைவருமே அதை விரும்புவோம் என்று பதில் தந்தோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் காலையில் பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு சென்று அல்லாஹ்வின் வேதத்தில் இருந்து, குர்ஆனிலே இருந்து 2 வசனங்களை கற்றுக்கொள்ளுவது அல்லது ஓதுவது 2 ஒட்டகங்களை விட சிறந்ததாகும். 3 வசனங்கள் 3 ஒட்டகங்களை விட, 4 வசனங்கள் 4 ஒட்டகங்களை விடவும் சிறந்ததாகும். இவ்வாறு எத்தனை வசனங்கள் ஓதுகின்றாரோ அந்த அளவு ஒட்டகங்களை விட சிறந்ததாக அமையும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக காலையிலும் மாலையிலும் நாம் பள்ளிவாசலுக்கு சென்றால் அங்கே நாம் குர்ஆனை கற்றுக்கொள்ளுவதோ அல்லது வசனத்தை ஓதுவதோ, நாம் எத்தனை வசனங்கள் ஓதுகின்றோமோ, எத்தனை வசனங்கள் கற்றுக்கொள்ளுகின்றோமோ அந்த அளவிற்கு ஒட்டகத்தை விட சிறந்தது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.